Welcome my dear students. Next one, 13th one. என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு the weight of the muscles of a man is a function of his body weight x and can be expressed as w of x is equal to 0.35x. Determine the domain of this function. இல்லையா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு weight of a man is a function of another body weight. சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க வெயிட், அதாவது ஒரு மனிதனுடைய வெயிட்டு எதனுடைய ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க, பாடி வெயிட்டுடைய ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு w of x is equal to 0.35x. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும், என்னோடய டொமைன் என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ டொமைன் இங்கே நமக்கு நம்மளுடைய ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது இல்லையா? 0.35 இன்ட்டு நியூமரேட்டர் எக்ஸ். அப்போ நியூமரேட்டரில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், நம்மளுடைய ரியல் வேல்யூஸ் எல்லாமே எடுத்துக்கலாமா? சப்போஸ் நம்முடைய பாடி வெயிட்டு நமக்கு எப்பயாவது நெகட்டிவில் போகுமா? சரிங்களா? 0 அக்கர் ஆகுமா? அப்போ என்னவாகும், 0 அக்கர் ஆகும். எப்போ அக்கர் ஆகும்னா அந்த இடத்துல என்னது, ஒரு மனிதனே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்னது நமக்கு 0. அப்போ அவனுக்கு பாடி வெயிட்டும் இருக்காது இல்லையா? பட் நெகட்டிவில் போகுமா? நெகட்டிவில் என்னவாகாது, போகாது இல்லையா? அப்போ கண்டிப்பாக என்ன நமக்கு நெகட்டிவ்ஸில் வராது. அப்போ என்ன மட்டும்தான் வரும் நமக்கு, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ். அட் த சேம் டைம் ரியல் வேல்யூஸில், பாசிட்டிவ் வேல்யூஸில் எல்லா ரியல் வேல்யூஸும் வருமா? சரிங்களா? ஏன்னா நமக்கு இரேஷனல் 73.5 kg நம்ம இப்போ அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ எவ்வளோன்னு வரும் நமக்கு, பாயிண்ட்லேயும் வரும் இல்லையா? அப்போ நம்மளுடைய டொமைன் எவ்வளோன்னு வரும், இட்ஸ் ஆல் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் greater than 0. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய டேரெக்டாக எப்படி மட்டும் தான் வரும், w of x is equal to 0.35x வேறு x belongs to எவ்வளோன்னு வரும், என்னது நான் நெகட்டிவ் என்னது நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ். சரிங்களா? அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டர்வல் எழுதணும் அப்படின்னா அது எவ்வளோன்னு வரும், 0, சரிங்களா? x belongs to 0, infinity. Next, the distance of an object falling is a function of time t and can be expressed as s of t is equal to minus 16t squared. Graph the function and determine if it is 1 to. அப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் டீக்கு நெகட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ்ல 2, பாசிட்டிவ்ல 2, 0 1 கொடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு சிம்பிள் கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணுங்க. அதுக்கடுத்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, அது 1 to 1 செக் பண்ணுங்க. அப்போ 1 to 1 எப்படி செக் பண்ணலாம், ஒரு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், 1 to 1 செக் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, the total cost of an airfare of a given route is comprised of base cost and the fuel surcharge in rupees. Both C and S are the functions of mileage m. சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருவாங்க, ஒரு ஏர்ஃபேரு. சரியா? ஏர்ஃபேர்னா என்னது நமக்கு, என்னது ஏரோப்ளைனில் போகிறதுக்கான டிக்கெட்டு. சரிங்களா? அப்போ அது என்ன ஃபங்க்ஷனாக இருக்குது நமக்கு, இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் பேஸ் காஸ்ட் அண்ட் ஃபியூல் சர்சார்ஜ். அது எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேசிக் காஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது அவங்களுடைய என்னது ஃபியூல் சர்சார்ஜ் அப்படின்னா என்னது, அவங்கள என்னது இப்போ ஏரோப்ளைனுக்கு என்ன தேவை நமக்கு, ஃபியூல் தேவை இல்லையா, அது மூவ் ஆகிறதுக்கு. அப்போது அந்த ஃபியூலை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு காஸ்ட் ஒன்று என்ன ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்திருக்காங்க. அப்போ அது ஃபியூல் சர்சார்ஜ். அப்போ அது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. C of m is equal to எவ்வளோ, 0.4 m plus 50 and S of m is equal to 0.03 m இல்லையா? Determine the function for the total cost of a ticket. அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் காஸ்ட் ஆஃப் எ டிக்கெட். இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் எ டிக்கெட் நமக்கு எது சேர்ந்தது, அந்த பேசிக் காஸ்ட்டும் அந்த என்னது ஃபியூல் சர்சார்ஜும் சேர்ந்தது இல்லையா? அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ நம்முடைய ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும், C plus S of x. அப்போ C plus S of x எப்படி எழுதலாம், C of x plus S of x. அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டா போதும், ஆட் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருவாங்க, அண்ட் ஃபைண்ட் த என்னது ஏர்ஃபேர் ஃபார் ஃப்ளையிங் 1600 miles. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணோம், நம்முடைய ஏர்ஃபேர் கண்டுபிடிக்கணும் 1600 miles. அப்போ இங்கே எது கொடுத்துருவாங்க நமக்கு, மைல் தான் கொடுத்துருவாங்க இல்லையா? மைலேஜ் இஸ் நத்திங் பட் மைல். அப்போ எவ்வளோ கொடுத்துருவாங்க நமக்கு, m equal to 1600. அப்போ அதுலேருந்து என்னது எம்முக்கு 1600 சப்ஸ்டியூட் பண்ணி அதனுடைய வேல்யூஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட், a sales person whose annual earnings can be represented by the function a of x is equal to 30,000 plus 0.04x, where x is the rupee value of the merchandise he sells. His son is also in sales and his earnings are represented by the function s of x is equal to 25,000 plus 0.05x. Find a plus s of x and determine the total family income if they each sell rupees 1 crore 50 lakh worth of merchandise. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க, 2 பேர், அப்பா பிள்ளை 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. அப்பா சம்பாதித்தோட ஃபங்க்ஷன் என்னது நமக்கு, a of x is equal to 30,000 plus 0.3x. இப்போ என்னது
அவங்க மகன் சம்பாதித்து எவ்வளோ நமக்கு எஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25,000 ப்ளஸ் 0.05x. அப்போ இதுலேருந்து டோட்டல் ஃபேமிலி இன்கம் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ்னு. அப்போ ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து அண்ட் டிட்டர்மைன் த ஃபேமிலி இன்கம் இஃப் த ஈச் செல் rupees 1,50,000. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, டோட்டல் ஃபங்க்ஷன் என்னது, டோட்டல் ஃபேமிலிக்கான ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதில் எடுத்துகிட்டு போய்ட்டு எதை கொடுக்கணும் நமக்கு, 1,50,000 1 crore 50 lakh எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலியோட டோட்டல் இன்கம் என்னவாக நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அப்போ ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு the function for exchanging American dollars for Singapore dollar on a given day is f of x is equal to நமக்கு 1.23x, where x represents the number of American dollars. அது என்ன கொடுத்துருவாங்க நமக்கு, அமெரிக்கன் டாலர்லேருந்து சிங்கப்பூர் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன நமக்கு, f of x is equal to 1.23x. நெக்ஸ்ட்டு on the same day the function for exchanging Singapore dollar to Indian rupee is g of y is equal to 50.50y. இப்போ என்ன கொடுத்துருவாங்க, சிங்கப்பூர் டாலர்லேருந்து இந்தியன் ருபி கன்வெர்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் எவ்வளோ நமக்கு 50.50y. சரிங்களா? வேர் y represents the amount in Singapore dollars இல்லையா. நெக்ஸ்ட்டு ரைட் ஏ ஃபங்க்ஷன் which will give the exchange rate of American dollar in terms of Indian rupees. அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன நமக்கு f of x, செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன நமக்கு g of y. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அமெரிக்கன் டாலர்னு எது கன்வெர்ட் பண்ணணும், இந்தியன் ருபிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஃபங்க்ஷன் என்னவா இருக்குது நமக்கு அக்கராக இருக்குது, அதுலேருந்து நம்ம ஒரே ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் அது, இட் இஸ் ஏ காம்போசிட் ஃபங்க்ஷன் இல்லையா. அப்போது காம்போசிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எப்படி போடலாம், நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் காம்போசிட் ஜியா ஜி காம்போசிட் எஃப்ஆ. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப், சரிங்களா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப், செகண்ட் காம்போசிட் ஜி, செகண்ட் ஃபங்க்ஷன் ஜி அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு வரத்துக்கு ஜி காம்போசிட் எஃப் என்ன பண்ணுங்கள் கண்டுபிடிங்க. சரிங்களா? ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு the owner of a small restaurant can prepare a particular meal at a cost of rupees 100. He estimates that if the menu price of the meal is x rupees, then the number of customers who will order the meal at that price in an evening is given by the function d of x equal to 200 minus x. Express is day revenue and total cost and the profit on this meal as a function of x. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஒரு ஓனர் என்ன பண்ணுற, ஒரு ஸ்மால் ரெஸ்டாரண்ட் சரிங்களா, ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுக்கிற ஓனர் என்ன பண்ணுறாரு, ஒரு மீலுடைய விலை எவ்வளோன்னு சொல்கிறாரு 100 rupees. சரிங்களா? அடுத்தது he estimated that if the menu price of the meal is x rupees. சரிங்களா? அதாவது என்னது, அவருடைய ஃபுட்டோட விலை x rupees இருந்தது அப்படின்னா then the number of customers who will order that meal at that price in an evening is given by the function d of x is equal to 200 minus x. அப்போ என்ன சொல்லியிருக்காரு, இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருக்கிறவர் ஒரு சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ ஆகுது, காஸ்ட்டு 100 ரூபாய் ஆகுது. சரியா? அவர் எந்த இதுவில் அதனுடைய ப்ரைஸை விற்கிறாரு. சரிங்களா? இப்போ 100 ரூபாய்க்கு தயாரித்தோம் அப்படின்னா 100 ரூபாய்க்கு விற்க முடியாது இல்லையா. இப்போ 100 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா அவர் என்ன தான் ஆகும், நமக்கு எந்த வித லாபமும் வராது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அதை விட அதிகமாக தான் விற்பாங்க ஹோட்டலில் இல்லையா. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ப்ரைஸை எப்படி அந்த ப்ரைஸை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு ஹோட்டலில், சரி அந்த ஃபுட்டை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு, எக்ஸ் ருபீஸ்னு விற்கிறாரு. அப்போ அது எப்படி நமக்கு அப்போ அது எதை பேஸ் பண்ணி விற்கிறாருன்னா த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹூ வில் ஆர்டர் தட் மீல். சரி, அப்போ எத்தனை பேர் நமக்கு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு காஸ்ட் வைக்கிறாரு. அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்னென்னு கொடுத்துருவாங்க, டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 minus எக்ஸ். அப்போ இதுலேருந்து எக்ஸ்பிரஸ் இஸ் டே ரெவென்யூ. அப்போ அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு என்னது வருமானம் எடுப்பார். சரிங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு அவருடைய டேர்ன் ஓவர் இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணோம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட், நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆன் த மீல் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்போது அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது, எத்தனை பேர் ஒரு மீலை ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ எத்தனை பேர் ஒரு மீலை ஆர்டர் பண்ணுறாங்கன்ற ஃபங்க்ஷன் எது நமக்கு 200 minus எக்ஸு இன்ட்டு என்னென்னு வரும், அந்த மீலுடைய விலை இல்லையா, அந்த சாப்பாட்டுடைய விலை. அப்போ அந்த சாப்பாட்டுடைய விலை என்ன எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ். அப்போ டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ நமக்கு 200 minus எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இல்லையா. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்னால் என்னது, அந்த சாப்பாட்டை செய்கிறதுக்கு எவ்வளவு தேவைப்படுது. அப்போ எவ்வளோ சாப்பாடு செய்கிறாங்க, என்னது எதை பேஸ் பண்ணி செய்வாங்க, எத்தனை பேர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் என்னது சாப்பாடு செய்வாங்க இல்லையா. அப்போ எத்தனை பேர் ஆர்டர் பண்ணுறாங்க 200 minus எக்ஸ். ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகுது 100 ரூபா. அப்போ எவ்வளோ வரும் நமக்கு 200 minus எக்ஸ் இன்ட்டு
100 சரிங்களா. அடுத்து என்னது டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா என்னது டோட்டல் டேர்ன் ஓவரையும் அதில் இருந்து நம்ம எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்றதையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னவாயிடும், நம்மளுடைய டோட்டல் ப்ராஃபிட் என்னவாயிடும், கிடைச்சிடும் இல்லையா. நெக்ஸ்ட்டு the formula for converting from Fahrenheit to Celsius is y equal to 5x by 9 minus 160 by 9. Find the inverse of this function and determine whether the inverse is also a function. சரிங்களா. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம், என்னது ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னென்னு எடுத்துக்கணும், ஒய்ஏ சரிங்களா, ஒய் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதை ஒய்னே வச்சிக்கலாம். அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துங்க சரிங்களா. அப்போது இதில் இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ணோம், எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்குது இல்லையா. இப்போ என்ன பண்ணோம், ஒய் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் என்ன பண்ணோம், மாற்றி எழுதணும். இப்போ மைனஸ் 160/9 சைடு வருமா. அப்போ எவ்வளோ நமக்கு y + 160/9 which is equal to 5x/9. therefore எவ்வளோன்னு வரும் நமக்கு, x equal to y + 160/9 × 9/5 வரும் இல்லையா. அப்போது அதுலேருந்து நம்முடைய g of y என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னது f காம்போசிட் g அண்ட் g காம்போசிட் f கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. எப்படி போடணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.30 போட்டோம் இல்லையா, சேம் அதே போல் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 20. அப்போ 20 என்னது சேம் அதே போல் தான். a simple cipher takes a number and it codes it using the function f of x is equal to 3x - 4. அப்போ சிஃபர்னால் என்னது, நமக்கு ஒரு என்னது செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஒரு செக்யூரிட்டி என்னது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் என்ன பண்ணுறாரு, ஒரு சில பர்டிகுலர் கோட்ஸ் எடுத்து அதை என்ன பண்ணுறாரு, கோட் பண்ணுறாரு. அப்போ கோட் பண்ணும்போது அவர் எந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறாருன்னா f of x is equal to 3x - 4 என்ற ஃபங்க்ஷனை எடுக்கிறாரு. அப்போ இதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன், டிட்டர்மைன் வெதர் த இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். அப்போ இதுவும் எப்படி பண்ணணும், நம்மளுடைய எக்ஸாம்பிள் 1.30 போட்டோம் இல்லையா, சேம் அதே போல் தான் என்ன ஆகணும், நமக்கு இந்த ஃபங்க்ஷன் இந்த சம்மும் போடணும் சரிங்களா. ஓகே. அண்ட் வெரிஃபை த சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அபவுட் த லைன் y equal to x. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும், ஒரு என்னது எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு கிராஃப் வரைஞ்சி பாருங்கள் கொடுத்துக்கிற டயக்ராமுக்கு. தட் இஸ் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் அடுத்து என்னது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா இன்வர்ஸ், அதுக்கும் என்ன பண்ணுங்கள், சம் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவில் வேல்யூஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள், கிராஃப் வரைஞ்சி பாருங்கள். அப்போது அது ரெண்டுமே என்னது y equal to x என்ற லைனை பொறுத்து சிமெட்ரிக்காக இருக்கா அப்படின்ட்டு என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். சிமெட்ரிக் இஸ் நத்திங் பட் ரெண்டுமே என்னது மிரர் இமேஜாக தெரியுதா அப்படின்ட்டு என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.